என்னடா நீங்க ஏடா யாருங்க நீங்க? நான் இப்பதான் மூட் ஆகிட்டு இருக்கேன். என்ன ஆயிட்டு இருக்கீங்க? முதல்ல நல்ல பாட்டை வாச்சான். பார்த்த ஞாபகம் இல்லையா, நான் நல்ல மூடா அப்படி பூமர்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். லவ்க்குன்னு கேத வீட்டில் போற பாட்டை போட்டாயா, போனால் போட்டும் போடா. அப்படின்னா என்னப்பா? எங்க கொண்டாந்த மூடை எங்க? யாருங்க நீங்க? மூடையா? மூடை என்ன கொண்டு வந்த முடியும்? நான் எங்கடா லோடு மேனா மூடையை தூக்கி தர்றதுக்கு? இப்பதான் நல்லா மூடு மூடு. ஏதோ மூடை? ஐயோ அந்த மூடு இல்லடா, மூடு கிரியேட் பண்றேன். நீ பாருங்க, உங்களுக்கு எங்க அப்பாவுக்கு தான் சரியா இருக்கும். யாருங்க நீங்க? How are you? I am fine. Okay, thank you. I love you. How are you? I love you. அப்படின்னா என்ன? நான் உன்னை கற்பழிக்க போறேன்னு. ஏன் என்ன? நான் செய்வேன். என்ன செய்வீங்க? நான் என்ன வேணா பண்ணுவேன். என்ன வேணா பண்ணா என்ன செய்வீங்க? உன்னை கடிய பிடிச்சி இழுப்பேன், கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், கற்பழிப்பேன். இங்க பாருங்க, என்ன வேணா செய்வேன். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஒத்துக்கிறேன். கைய பிடிச்சி இழுப்பேன், கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், அதெல்லாம் செய்ய முடியும். கடைசியா ஒண்ணு சொன்னீங்களே, கற்பழிப்பேன். செய்ய முடியுமா? சொல்லி கொடுத்தானாங்க அப்பேன். இப்படி என்னை மூக்க சொரிஞ்சு விட்டா அப்பவாது நம்மளை கற்பழிப்பலான்னு பாக்குறீங்க. வாய்ப்பில்ல தம்பி, ஏமாசுக்கு. அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் உனக்கு கிடைக்காது. அது தெரியும். இது கிடைக்கணும்னா நீ 50 ஆண்டு காலமா அக்கினில அம்மனை குண்டியா தவம் பண்ணணும். எத்தனை ஆண்டு காலமா? அப்பதான் அந்த ஐட்டத்தை நீ கண்ணில் பார்க்கலாம். 50 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் எனக்கு எங்க மாமன் சோதி மாமன் சொல்லித்தான் அட்வான்ஸ் கொடுத்தா. இன்னைக்கு நைட்டு 10 மணில இருந்து நாளை காலைல விடிய காலை 6 மணி வரைக்கும் கோலமாவு கோகிலா பொண்டாட்டி நீ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி சொல்லித்தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கா. என்னப்பா இப்படி ஏமாத்தி விட்டீங்களே? உன் வேலையை பாடுறா. அவன் என்ன சிரமத்தை இருக்கா, அவன் நக்கல் மாதிரி ஒன்று. என்ன எங்க அப்பா உண்மையை தானே சொல்றாரு. ஏன் உங்களுக்கு இந்த வீடு என்ன உண்மையை தான் சொல்றாருன்னா என்னால கற்பழிக்க முடியாதுங்கறியா? ஏன் உங்களால முடியுங்கறீங்களா? வாய்ப்பு கொடுக்குறியா? முடியுங்கறீங்களா? அப்பா பெருவர்ல ஊண்டிட்டேன்னு வெச்சுக்க, கேட்டு பாரு என் மைண்ட் அப்பதே ஸ்டடியா நிக்க முடியுமா? ஏய் அது வேற இது வேற, உனக்கு அதெல்லாம் தெரியாது. எது வேற? அந்த காமசூத்ரா கலைகள்லாம் உனக்கு தெரியாது. ஆமா, தெரிஞ்சதுனால தான் அப்படி இருக்கு. அதெல்லாம் 64 டைப்பும் படிச்சவன் நானு. உன்னையெல்லாம் 3ஆ மடிச்சு என் டவுசர் பாக்கெட்ல சொருகிட்டு போயிட்டே இருப்பேன். ஏங்க அப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய் அடக்கமல எழுத்து பேசாத. நீங்க முதல்ல எதுக்கு இப்ப தேவலாம் பேசுறீங்க? ஒரு பொம்பளை பிளேட்டா அடிப்பீங்களா? அடிப்பீங்களா? பொம்பளையா அடிப்பீங்களா? ஆதி ஆதி ஐயா டேய் டேய் என்ன என்ன ஒரு மாதிரியா ஐயா என்ன என்னங்க கூட்டு கொண்டு சமாதானப்படுத்தி கூட்டியானே ஏங்க? நீங்க கூட்டிட்டு போல, திரை மரவுல அந்த பிள்ளை தான் கூட்டிட்டு போச்சு உங்களை தள்ளிட்டு போச்சு. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையில நெஞ்சில கையை வச்சு ஏங்க ஏமா டமா அருவி தள்ளுமா எதுக்கு? ஏய் என்ன என்ன எங்க அப்பா சொல்ல கேட்காம இருப்படா, கேட்காம இருப்படா. உள்ள ஆள் வச்சு அடிக்கிறாங்கடா. ஆகா டேய் ஏங்க இருட்டு ரூமில் முரட்டு குத்துனது தான். நல்லா குத்து வாங்குனீங்களா? ஏய் கொப்பனை ரெடி பண்ணி உள்ள வச்சிருக்கியா? உள்ள வச்சிருக்கேன். வேண்டாம், ஏதாச்சும் என்கிட்ட தகாத முறையில பேசுறீங்க அப்படின்னா உங்களை சேதாரமாக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. என்னோட பொறுமைக்கு எல்லை இருக்கு. பொம்பளை பிள்ளை ஆச்சேன்னு பாக்குறேன். நான் போனா போதே ஆம்பளை ஆச்சு, எங்க தம்பி வந்துட்டீங்களே. ஆம்பளை ஆச்சியா? ஒரு தாய் நீங்க பொம்பளை ஆக்கும் போது அது ஆம்பளை ஆக்க கூடாதா? வாய் அடக்கு போல எழுத்து பேசாத. போனா போதே எங்களை நம்பி வந்துட்டீங்களேன்னு பேசாம இருக்கேன். இல்லாட்டி உங்க மண்டை உடைச்சு மாவளக்கு போட்டுருவாங்க. ஒரு ஆண்மகனுக்கு மரியாதை கொடுக்கற பழக்கம் தெரியல உனக்கு. நீ ஒரு பெண்ணிட்ட எப்படி பேசணும்னு தெரியல உங்களுக்கு. என்ன உனக்கு சூடம் கொளுத்தி மணி எடுத்து கிரிக்கிரிக்கிரிக்கிரின்னு ஆட்டமா? சூடம் கொளுத்தி வெத்தலப்பு பழபாக்கு வச்சு ஆளத்தி எடுக்கறேன்னு கேக்குறேன். ஏய் வேண்டாம். என்ன வேணா என்ன கொடுத்தே? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஏய் யாருன்னு தெரிஞ்சா என்ன பண்ண போறீங்க? என்னை பத்தி உன்னை விசாரிச்சு பார்க்கல யார்ட்டையும். நல்லா விசாரிச்சனே. இறங்கி அடிச்சேன்னு வெச்சுக்க. அதனால தான் வண்டி செட்டுக்கு அதாவது எவ்வளவு உள்ள இருக்கோ அது பூரா வெளியில ஊத்திடும். என்னது? ஏண்டா நான் மூத்திரம் அடிக்கிறேன். இறங்கி அடிக்கிறீங்க. கள்ளத்துல இறங்கி அடிப்பேன். என்ன தடிப்பிய? பொறுமைக்கு நல்லுகிறது. இந்த ஒரு ஒன்னு தெரிஞ்சுக்க முதல்ல. ஒரு ஆம்பளை பையன் வர்றான் ரோட்ல 5 வயசு பையன் நடந்து வாரான்னா 50 வயசு கிளவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தான்னா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை அப்படி மடக்கணும். நம்ம பேரன் நம்ம மகன் தான் வர்றான்னு காலை நீட்டினான்னா அவளுக்கு பின்னாடி திமிரு வச்சு போச்சுன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்க. கால் நீட்டி உட்கார்றது கூட இதுதாப்பா. அது நம்ம நாட்டுடைய கணக்கு இருக்குன்னு நீங்க தான் அடக்கமா வரணும். நான் என்ன தப்பா பண்ணா? ஏய் இது தமிழ்நாட்டுடைய பண்பாடு. என்ன பண்பாடு? ஆண் மகனுக்கு மதிப்பு கொடுத்தே ஆகணும். போட்டி ஓட்டி எங்க சரிக்கு சாம பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும்யா. பொம்பளை பிள்ளை வருதுன்னு கூட இல்லாம நீ வாட்டு கையில தூக்கிட்டு நின்னுட்டு அந்த ஓரத்துல அடிக்கிற. நீ எல்லாம் வந்து இந்த பேசுற. அதையே நீ பாக்குற.
நாங்க கால் நீட்டி போட்டுதான் அதையே நீ பாக்குற. உன் பாட்டுக்கு அந்த பக்கம் போக வேண்டியதானே? பொம்பளை பிள்ளை வருது இருக்குதுன்னு ஒரு அச்ச மடல்ல ஆம்பளை பையத்தை போட்டி போட்டு பொம்பளை ஜெயிச்சதா சரித்திரம் இருக்கா? சொல்லிவிடு. பொம்பளைகிட்ட போட்டி போட்டு எந்த ஆம்பளையாச்சும் சரி ஜெயிச்சதா சரித்திரம் இருக்கா? ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். நான் ஏமாந்து போயிருவேன். போங்க தெரிஞ்சுக்க, பேசாம. 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். டாடி ஆனா பொம்பளை அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. ஆமா ஆமா. டா வாய் இவ்வளவு பேச. அவர் தாண்டி அவர் உடைக்காத குண்டா சட்டியா தெரியுமா? 1000 குட்டிச்சவரை நான் தாண்டுவேன், நீ தாண்டுவியா? ஏய், கை தட்டுறவங்க கையெல்லாம் உடைச்சு போடுவேன். ஏன் உனக்கு என்ன வயிற்றுச்சா? கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ளன்னு ஏன் சொன்னேன்? ஏன் சொன்னாங்க? கோடினா என்ன? என்ன? புது துணி. புது துணி. எது வரைக்கும்? எது வரைக்கும்? ஒரு செலவை பண்ண வரைக்கும் தான். அப்புறம் அது பழைய துணி தான். குமரிங்கிறது எது வரைக்கும்? எது வரைக்கும்? ஒத்த புள்ள பக்கம் வரைக்கும் தான். அப்புறம் உன்னை கழட்டு முட்டைன்னு மூலையில தள்ளிடுவேன். அப்பா, பொம்பளை பிள்ளைகளாம் தன்னடக்கமான பொம்பளை பிள்ளைங்க. கை தட்டாதையா? பொம்பளை பிள்ளைகள்லாம் தன்னடக்கமான பொம்பளை பிள்ளைங்க. தான் வீட்டு ஆம்பளை தவிர மத்த வீட்டு ஆம்பளை நிமிந்து பாப்பாங்களாப்பா? உங்களே மாட்டமா நான் கேக்குறேன். ஆம்பளை 80 வயசுலயே நரச்ச மெசிய முறுக்கி விட்டு மனவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண் மகனுக்கு தான் உண்டு என்று அடித்துக் கூறுகிறேன். கணம் கோச்சார் அவர்களே, எனக்கு நல்ல தீர்ப்பு வழங்கினாரே. ஓகே. டாடி என்ன தாடி மீசியனுக்கு நொறுக்கி விடுவேன். சொல்லி பாரு. ஏதாச்சும் பாக்கட்டு பேசுறீங்க, வெட்டிய நொறுக்கி விடுவேன். பேசாம உட்காரணும். நீ பெட்டிய நொறுக்கி புது மாப்பிள்ளை உட்காரானாம்ல. இல்ல ஜட்டிய நொறுக்கி. கிழட்டு பயலுக்கு முட்டி சத்த முட்டா பயலுக்கு பாப்பளன்னு பட்ட வர கேக்குதா? ஏய், ஆம்பளை இன்னைக்கு என்ன ஆம்பளைதான்? ஆம்பளன்னு வச்சு மட்டும் என்ன பண்ணுவ? பொம்பளை மட்டும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆம்பளையாவா மாறுவாங்க? சரி கொஞ்சம் பொறு. என்ன 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், யாரோட வயசுக்கு பண்றான்? யாரோட வயசுக்கு பண்றான்? ஆம்பளையோட வயசு. ஆம்பளோட வயசுக்கு பண்றான். பொம்பளை வயசுக்கா பண்றான்? பொம்பளை வயசுக்கு வந்து நீ தாடி ஊண்டிடுவேயா? எங்களுக்கு 60 ஆனாதான் உங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நடத்துவான். எங்களுக்கு 80 ஆனாதான் 80ஆம் கல்யாணம். உனக்கு 80 வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அங்கே ஆம்பளைக்கு தான் மரியாதை. எனக்கு 80 வந்தா நீ மண்டைய போட்டுருவியா? அப்புறம் கல்யாணம் பண்றது? அது வரைக்கும் நீ இருக்க மாட்டே முதல்ல தெரிஞ்சுக்க. ஏப்பா, நாங்களே விஷத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். 80 வந்தா நீ இருக்க மாட்டியா? மண்டைய போட்டுருவியா? அதனால தான் முன்கூட்டி. அப்பா, ஆக மொத்தம் நீ வந்து புருஷனை கொன்னுட்டு நீ வாழணும் தான் நினைக்கிறேன். நான் என்னத்துக்கு பா புருஷனை கொல்றேன்? ஓ நல்லா ஆயுசு உன் கையில. தெரிஞ்சுக்க. நல்ல பொம்பளை என்ன நினைப்பான்னா, என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு முன்னாடி நான் பூவோடும் பொட்டோடும் போகணும் தான் நினைப்பா. நீ சொல்ற எனக்கு 80 வரக்குள்ள நீ போயிருவேங்கிற. நல்ல பொம்பளை அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. தான் முன்னாடி இறந்து போயிட்டா தன்னோட கணவரை தன்ன மாதிரி யாரும் பாத்துக்க மாட்டாங்க. தன் கணவர் இறந்ததுக்கு பிறகு அவருக்கு அப்புறம் தான் இறக்கணும் அப்படின்னு நல்ல பொண்டாட்டி நினைப்பா. உண்மையா போய் கை தட்டுக்கத்தா? ஃப்ராடுக்காரன் நாய். சரி, நீ நல்லா வாழணுங்கிறதுக்கு அவன் போனதுக்கு அப்புறம் உங்களை நான் தூக்கி போட்டு போவேன். புருஷனுக்கு என்ன வேணும் வேணாங்கிறது பொண்டாட்டி தானே தெரியும். பொண்டாட்டி செத்து போயிட்டா புருஷனை யாருப்பா பாப்பா? பொண்டாட்டி செத்து போயிட்டா புருஷன் முண்டை போயிடா கஞ்சிக்கு விதி இல்லாம கக்கிட்டு சாகணும். ஏ போமா, கட்டினவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடு. பல வீட்டுல உள்ளவங்க அது போட மாட்டாங்க, ஒரு வீட்டுல உள்ளவதான் போடுவா. அப்படி சொல்லாத. அவன் புருஷனோட உங்களுக்கு விடுவாங்க வந்து கஞ்சி ஊத்து. கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வைக்கணும்னு சொல்றானே. ஏன் ஏன் சொல்லு? ஏன் ஏன் சொல்றேன் சொல்லு. அப்ப இவ்வளவு வாய் சொல்றாங்க? அதான் கிளி மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு. பொண்டாட்டி கிளி மாதிரி ஏன் சொன்னதான் திருப்பி திருப்பி சொல்லும். ஓ, அக்கானா அக்காங்க, அம்மானா அம்மாங்க, மாமானா மாமாங்க. தயிர்காரி வரா, குரங்கு மாதிரி தயிர்காரி வரா. குரங்கு மாதிரி வப்பாட்டி. அப்புறம் எதுக்கு குரங்கு குரங்கு மாதிரி ஏன் சொன்னா? ஏன் சொன்னாங்க? நான் வப்பாட்டி அழகுதான். ஆனா ஏன் குரங்கு மாதிரினா? குரங்கு மரத்துக்கு மரம் தாவும். அந்த மாதிரி ஒண்ணே விட்டுட்டு இன்னொரு மரத்துக்கு மரம் தாவறதில்ல. டைவ் அடிக்கும், குட்டி கரணம் போடும், மல்லாக்கா பரண்டு உருளும், டிசைன் டிசைனா செய்யும். அதுக்கு தான் சொல்றது. ஓஹோ, இது ஒரே டிசைன்ல தான் செய்யும். யாருங்க காமெடிக்குன்னு பேசக்கூடாது. கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்க குரங்கு மாதிரி வப்பாட்டின்னு ஏன் சொன்னாங்க? அதான் பலவாறு செய்யும். அது ஒரே மாதிரி செய்யும். அதான் காரணம். உனக்கு இன்னும் பக்குவம் பத்தல. உனக்கு ஒன்று சொல்றேன் கேளு. என்கிட்ட போட்டி ஓட்டு நீ ஜெயிக்கணும்னு சொல்றீல, இந்த மேடையில நீ என்னை ஜெயிச்சு விட்டீனா, மாத்தூர் மேடையில அரியரை உனக்கு பொண்டாட்டின்னு எழுதி தரேன். அரியரை பொண்டாட்டியா? அரியரை உனக்கு பொண்டாட்டி. அப்படி நீ ஜெயிச்சிட்டீனா அரியரனுக்கு கோயிலா புருஷன். வா. இது என்னையா உங்களால முடியாதுன்னு என்ன கோத்தோட பாக்குறீங்க? வேலை வாங்குறேன். அவரால முடியாதுன்னு என்ன கோத்தோட பாக்குறாரு பாத்தீங்களா? அப்படி சொல்லாதம்மா. அவங்கனால முடியலன்னு ஆட்டாங்கல் சுத்தினான்னா கொலவிக்கல் சுத்தினான்னா மாவு அரைக்கணும், அவ்வளவுதான் நம்ம கணக்கு. எது வேலை பார்த்தானே? ஒரு காலத்துல கொலவிக்கல்ட்ட ஆடுச்சு. இதெல்லாம் ஊரையா உரலுக்கல் பேசாம இருந்துச்சு. இப்ப கொலவிக்கல் அது வாட்டுக்கு நிக்குது. உரல் தான் கிடந்து கிரைண்டரியா டெக்னாலஜி. அதான் டெக்னாலஜில நீங்களும் மாறுங்க. எங்களையே வேலை வாங்குவீங்களாக்க. ஏன் கொஞ்ச நாளைக்கு நீங்க வேலை பார்த்தாத்தா என்ன?
உன்னால முடியலன்னு சொல்லிட்டு போ முண்டை. முடியலன்னு சொல்லாத, அது ஒரு டிசைனு, அதை புரிஞ்சுக்க. என்ன டிசைன்? இப்ப நீ என்ன ஜெயிக்கிறியா? நான் செய்யறத செஞ்சு விட்டீனா, நீ இந்த மேடையில இந்த கிளாம்பு இருக்கு, இதுல தூக்கு போட்டு முதல்ல தொர்ராஜி தொங்குவேன், அவன் காலை பிடிச்சி நான் தொங்குவேன். என்ன இதுக்கு நான் தொங்குறேன்? ஏய், அப்ப நீ எனக்கு சப்போர்ட் வர மாட்டியா? என்ன சப்போர்ட்? ஒரு ஆண்மனுக்கு ஒரு ஆண்மகனுக்கு சப்போர்ட் வர்றது இல்லையா? முதல்ல ஜெயிச்சு காட்டுங்க. ஜெயிச்சு காட்டுறேன். இப்ப பாரு வேடிக்கை, நான் சொல்றதுக்கு உன் மக ஜெயிச்சுட்டான்னா இந்த மேடையோட இந்த வார்த்தையை நான் விட்டுறேன்டா. நிஜமா? ஆமாடா. கோயிலா கத்துறியா? பந்தயத்துக்கு ஒத்துக்கடா. பந்தயத்துக்கு நான் ரெடிப்பா. நான் நினைச்சா ஒரு செகண்ட் தான் அப்படிங்கிறதுக்குள்ளார இந்த பேண்ட சட்டையை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு முளை துண்டில் கோமணம் கட்டி இந்த கோயிலில் 32 ரவுண்டு அடிச்சு வருவேன். உனக்கு பெண்ணுங்கிறனால சலுகை தரேன். என்ன சலுகை? இந்த பாவாடை சட்டை கழட்டி அந்த துண்டையை அவுத்து போட்டு உனக்கு துண்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு துண்டு தேவையில்லை, குறைச்சி போதும், இல்லைன்னா மாஸ்கே போதும். இங்கிட்ட இழுத்து இப்படி மாட்டிக்கலாம். ஒரு கர்ச்சிப்பை தூங்க விட்டு ஒரு 16 ரவுண்டு மட்டும் அடிச்சு வா. நான் முன்னாடி தீவட்டி விட்டு போவேன். முன்னாடி தீவட்டி இருட்டுக்குள்ள போமா. நல்ல அப்பே நல்ல மகடா. டேய், போட்டின்னு வந்துட்டா போட்டின்னு மக அம்மனை குட்டியா போவாளா? அதுக்கு அப்பன் தீப்பந்தம் முடிச்சு போவானா? எனக்கு பதிலா எங்க அப்பா அனுப்பிச்சு விடுறாருமா. நீ தீப்பந்தம் முடிக்காதடா. அண்ணன் மைக் காட்ட சொல்லி ஒரு ஜெனரேட்டர் வாங்கி வண்டியில கட்டி ஒரு போக்கஸ் லைட்டை போட்டு அடியில காமிச்சுக்கிட்டே போ. முகர கட்டையில பாரு, முகர கட்டையில உன்னால சுத்தி வர முடியுமா? பேசாதீங்க. என்னமோ தேடுறாப்ல. என்ன சரி, எதை செய்ய முடியுமா அதாங்க செய்ய முடியும். சொல்லு பாப்போம், செஞ்சிருவியா? அனாவசியமா பேசக்கூடாது. இதெல்லாம் உங்கள மாதிரி என்ன வெக்கம் இல்லாம இல்லையமா? நாங்க போய் இப்படி தெரியறதுக்கு வெக்கம் கிக்கம்லாம் இங்கே பேச்சல. போட்டின்னு வந்துட்டா வேட்டியா வந்தாலும் பரவாயில்ல, பெண்கள் செய்ய முடியாது. நீ மட்டும் நீ செய்யறத சொல்றியே, நான் செய்யறத நீ உன்னால செய்ய முடியுமா? நீ என்ன செஞ்சாலும் செஞ்சு விடு. ஆம்பளை பைய நேசாமா எதுக்கு அஞ்ச மாட்டேன், நேசாமா எதுக்கும் கூச்சமே விட மாட்டேன். அம்மா சத்தியமா அம்மா குருவமா டாடி நீங்க தான கேக்கணும். சத்தியம் பண்றேன், செய்யறேன். வா. உங்க அம்மா மேல சத்தியமா? அம்மாச்சி மேல சத்தியமா. நேசாமா செத்து போச்சது. இங்க பாருங்க, என்கிட்ட போட்டி ஓடாதீங்க. செத்து போனது மேல எல்லாம் சத்தியம் பண்ணா இங்க செல்ல. போட்டினா போட்டியா? கண்டிப்பா நேசாமா ஜெயிக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க செய்யற வேலை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, ஒத்துக்கிறேன். பொம்பளை பிள்ளைக, தன்மான உள்ள பொம்பளை பிள்ளைக, மான மரியாதை உள்ள பொம்பளை பிள்ளைக செய்ய மாட்டோம். அடாடா, அந்த மான மரியாதைக்கெல்லாம் இங்க வேலை இல்ல, போட்டி தான். இங்க இருப்பா, பொம்பளை பிள்ளைக நாங்க இருக்கோம்ல, நாங்க இப்ப நினைச்சா 10 மாசத்துல புள்ள பெப்போம். நீ பெக்க முடியுமா? இது ஒரு பேச்சுன்னு ஆவுனா புள்ள பக்கறதான் பேசுவீங்க நீங்க. ஆமா, பொம்பளை தான் புள்ள பெப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆமா, இது போட்டியா? ஆம்பளை தான் அம்மன குட்டியோட ஓடுவான்னு எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒரு போட்டியா? ஓஹோ, அப்ப நான் புள்ள வைக்கணுங்கிறியா நீ? அப்பனா அம்மனமா ஓடணுங்கிறியா நீ? ஹரிஹரன் ஒருத்தர் இந்த மேடையில் நிற்கிறாருன்னா யார் காரணம்? சோதி தான் காரணம். இந்த ஊர் அட்டான் கொடுத்தாப்ல. இந்த ஊர் நாடகத்துக்கு சொல்ல, இந்த உலகத்துக்கு நீங்க வர்றதுக்கு யார் காரணம்? அது எங்க ஆத்தா. 10 மாசம் சுமந்து பெத்தாங்க. ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்ந்து. இந்த பொய்யெல்லாம் பேசாத. இந்த பழமொழி எவன் சொன்னா எனக்கு எரிச்ச புந்து வருதாமா? ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம புள்ள வளர்த்துனாங்களாம். மயிர் அப்படி எந்த பிள்ளைட ஈ கடிக்காம எறும்புடா வளைஞ்சு? என்னெல்லாம் சின்ன பிள்ளை கடிச்சு புத்தம் தட்டி வீங்கிடுச்சு தெரியுமா? எறும்பு கடிச்சு. நம்ம பேசுற பேச்சு. அப்ப எங்க ஆத்தா அங்க வச்சு எந்த பிள்ளைடா எறும்பு கடிக்கல? நீ வாட்டுக்கு போய் ஊர் மேல பின்னாடி குண்டியா பிடிச்சிட்டே திரிவாங்களா? அப்புறம் அண்ணன் வயதுக்கு ஈ கடிக்காம எறும்பு அம்மா இருக்கல ஈ கடிக்க எறும்பு கடிக்க விடுவாங்களா? அவங்க இல்லாத நேரத்துல எங்கட்டாச்சும் போய் ஊர் மெஞ்சிரா அதுக்கெல்லாம் சரி, அம்மா புள்ள வெத்துங்கம்மா. நீ ஆரசதி காடு கம்மங்காடு கருவக்கடை தான் போற. அங்கெல்லாம் வந்து ஆத்தா போய் விளக்கா விழிச்சிட்டு கைப்புள்ள வந்து கம்மங்காடுக்கு ஓடுதா? கந்து ஓடாதா? ஏய், கைப்புள்ள நீ எல்லாம் கைப்புள்ளையே ஓடி இருப்ப, எனக்கு தெரியும். நீ சொல்ற வடிவேலு கைப்புள்ள இல்ல, இந்த கைப்புள்ள சொல்றேன், தெரிஞ்சுக்க. முகர கட்டி பாரு. ஹலோ, என்ன என்ன சொல்ல வரீங்க? எங்க ஆத்தா தான் பெத்துச்சு. ஆமா, எங்க அப்பா சும்மா வர냐? அட, உங்க அப்பா உங்க வேலை முடிஞ்சவொடனே அவரோட துண்டை ஓரி தோல்ல ஓட்டு போயிருப்பாரு. அப்பா வேலை முடிஞ்சவொடனே துண்டை ஒரு தோல்ல ஓட்டு போகாம அங்க உட்காந்து விசில் வச்சு விசிக்கிட்டே இருப்பாரு. சாம்பிராணியோட போடட்டுமே, அது உங்க அப்பா சௌரியம். அப்புறம் என்ன பேசுற? இவ்வளவு வாய் பேசுறீங்கன்னா காரணம் ஒரு பெண் தானங்க. என்ன நான் புள்ள பக்கம் அவ்வளவுதானே? காலி மாத்தூர் மேடையில இந்த வசனத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. என்ன முடிவு கட்டுறீங்க? இனிமேல் நீ எந்த பப்புண்டையும் நான் புள்ள பெக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீ நான் புள்ள பெக்கிறேன் வா. மறுபேச்சல எப்படியா புள்ள பெப்ப? 10 மாசம் சுமக்கிறேன்னு சொல்றியே. ஆமா, எனக்கு கற்பப்பை இருக்கு. சுமக்கிறேனே, நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் யோசிச்சுப்பா. நான் எங்கேயாவது இறக்கி வைக்க முடியுதா? இதை நான் படுற வாடு நம்ம அசால்ட்டா பேசுறேன். நான் புள்ள பெக்கிறேன், நீ எனக்கு புள்ள விடு வா. ஹலோ, வா, நீ எனக்கு புள்ள விடு. படுக்கவா குனியவா? போடா போய். டேய், போய் அம்மா கூட்டிட்டு வா. எதுக்குடா? எதுக்கு அவ அம்மா கூப்பிடுற? அது எனக்கு பிள்ளை கொடுக்கணும். போ, உங்க அம்மாவை கூட்டியா அவனுக்கு பிள்ளை கொடுக்க சொல்லு. நீ எனக்கு பிள்ளை கொடு. வா, படுக்கவா குனியவா? படுக்கவா குனியவா? கேளுடா. படுக்கவா. கேளுடா. எனக்கு கற்பப்பை
பை இருக்கு உனக்கு முதல்ல இருக்காயா? அட உங்ககிட்ட கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை இல்லாமையா போயிறேன். ஏய் அட மஞ்சள் கேரி பையில கூட பெக்கறேன். மஞ்சள் பையில எப்படி அப்படியே வைப்பாங்க? இல்ல குடு வா. ஏய் வா. வா ஆஸ்பத்திரி போலாம். ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன், பெட்ரோலுக்கு தான் வருவேன். நான் கேக்குறேன் சொல்லுங்க. குழந்தை எந்த வழியா பெப்பிய? எந்த வழியா பெத்து எடுப்பீங்க? இப்படியே அறந்தாங்க வழியா போய் பெத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவேன். ஏன்னா என்னடா பேசுற? சரி இந்த இப்போ மகன் நீ எது வழியா பெப்ப? அதாவது இடுப்பு வலியா? இடுப்பு வலி வந்து அது இல்ல, நீ எது வழியா புள்ள பெப்ப? இடுப்பு வலி வந்து கீழ் வலியா பெப்பாங்க. அண்ணா கீழ் வலி மேல் வலி என்ன? அதெல்லாம் பேர்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல கூடாது? உள்ள பிறக்கிற வழியா? அதான் இங்க எது வழியா பெப்ப கரெக்டா சொல்லு. எது வழி போனியோ அது வழியா வரும். எனக்கு அந்த பேச்சல அப்ப சொல்லணும். எது வலியா புள்ள வந்துச்சா அது வலியா ஏன் புள்ள வரும். ஏன் அதை சொல்லக்கூடாது? ஏன் சொல்ல கூடாதுன்னா ரெண்டு வேளைக்கு சண்டை வந்தா மட்டும் அதை சொல்லி திட்டுறாங்க. அது என்ன பாவம் பண்ணுச்சு நான் கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் அதை சொல்லி திட்டாங்க. இப்ப நாடு கேக்குறேன். அது கிடைக்காம நான் போகுது. நாடு கேக்குறேன். எந்த பாவம் படிச்சு அதே சொல்லி சொல்லி திட்டீங்க. உங்க ப்ராப்பர்ட்டியை சொல்ல வேண்டியதானே. எங்க விட்டு ப்ராப்பர்ட்டி எதுக்கு சொல்றீங்க? நீயும் சொல்லு, யார் வேணும்னா? நீங்க சொல்லாமையா இருக்கீங்க? இப்ப நான் கேக்குறேன். இந்தா நான் உன்னை கேக்குறேன். இங்க வா. இங்க வா. இது என்ன? மண்டை. இது என்ன? தொண்டை. இது என்ன? டேய் சொல்லு. அது அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல. இது என்ன? கண்ணு. இது என்ன? மூக்கு. இது என்ன? வாய். இது என்ன? நெஞ்சு. இது என்ன? சொல்லு. கொஞ்சம் தள்ளி கேளுங்க. இதெல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்லுவேன். சொல்லுங்க எப்படி நீ எது வழியா புள்ள பெப்ப? ஏய் இப்ப நீதானே நான் சொல்லுவேன்னு. நான் சொல்லட்டா? எது வழியா பெப்பீங்க? நான் பப்ளிக்கே சொல்லுவேன். சொல்லுங்க. அழகா சொல்லலாம். சொல்லுங்க. தமிழ்ல அழகான வார்த்தைகள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? நீங்க அதெல்லாம் விட்டுவிட்டு அதை போய் சொல்லிட்டு இருக்க. ஒரு பெண் என்பவள் தன் குழந்தையை யோனி வாயிலாக அழகாக ஈண்டெடுப்பாள். அற்புதமா சொல்லலாம். இன்னும் சொல்லலாம். ஒரு பெண் தன்னுடைய பெண் குறியின் வாயிலாக ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். பெண் குறி. ஏன் அதை குறின்னு சொன்ன? ஏன் சொன்னாங்க? ஒரு ஆணா பெண்ணா என்பதை குறிப்பறிந்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை பெண் குறி என்றும் இதை ஆண் குறி என்றும் சொன்னானே தவிர இதற்கு வேறு அர்த்தம் அல்ல என்பதை நான் அடுத்து கூறுகிறேன். கணம் கோச்சாரவர்களே, இதற்கெல்லாம் இவ்வளவு பேர் இருக்கிற நீங்க என்ன ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நீ ஆர்டர் கோழியர் எதை வேணாலும் இரு. எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. வா சொல்லிவிடு. பேசு. இவ்வளவு பேர் இருக்கிற என்ன பசத்துக்கு அதையே கூறு ஓட்டு விக்கிறீங்க? யார் சொன்னா? உண்மையாவே அதுக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா? இங்கே அதை நீங்கள் கெட்ட வார்த்தை நினைக்கிறீங்க. தமிழ் இலக்கணத்தில் சமஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் தாமரைன்னு பேர். எப்படி? சொல்லுங்க சொல்லுங்க. விளையாட்டுலம்மா. ஆமாம்மா, தாமரைக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா? புண்டரீகம். கெட்ட வார்த்தை இல்லம்மா, லூசு. புண்டரீகம் என்பது தாமரை என்ற அர்த்தம். அதான் பாண்டுரங்கா பண்டரிநாதா சொல்லுவாங்க. கேட்டிருக்கியா? இதை போய் நீங்கள் கெட்ட வார்த்தை நினச்சிட்டு அது தப்பா வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஆனால் உண்மையான அர்த்தம் அது வரல. சரிப்பா, அது கெட்ட வார்த்தை இல்லப்பா. எல்லாரும் சொல்லுங்கப்பா. அதுக்காக இங்கே எல்லாத்தையும் அதே சொல்லுங்க. இல்ல சொல்லுங்கப்பா. ஆளு மோர கட்டுப்பா. சொல்லுங்கப்பா. ஆனால் உனக்கு தெரிஞ்சுக்க, ஆம்பளை நீ போட்டி விட்டு என்னைக்கு ஜெயிக்க முடியாது. உன்னை அனுசரிச்சு போகிறேன். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன 4 பேர் வச்சிருக்காங்க. ஓகே, எனக்கு 5வது டோக்கன் கொடு. எதுக்குயா? நான் சார பாம்பு. மாட்டு ரவி யாரு? சாரப்பாம்பை திருக்கி பிடுவேன். ஐய், அப்படியே ஒட்டிச்சு விடுவேன். நீ சாரப்பாம்பை திருகலாம்னு கையில பிடிப்பேன், திருக மாட்டேன். ஐ நல்லா இருக்கே குளக்கட்ட மாதிரி முத்தம் கொடுத்துட்டு போயிடுறேன். கமான் டெல் மீ, என்ன செய்றீங்க? நான் இறந்த பழ வியாபாரம் பார்க்குறேங்க. இறந்த பழம் இறந்த பழம் இறந்த பழம், இது செக்கச்ச வண்ண பழம், எல்லோரும் வாங்கும் பழம், எனக்கிட்ட பிறந்த பழம், எத்தனையோ பேர்கிட்ட இறந்த பழம் பாத்தியா, என்னோட இறந்த பழம் இவனோட பாத்தியா, கைக்கு அடக்கமா நான் கசக்கி பார்த்த வாட்டம்மா, வெறும் தள்ளிடும் அது வாடுங்க, வெறும் கொட்டையாகும். இழந்த பழம் இந்த உருண்டை உருண்டையா இருக்குமே தானே? ஆமாங்க. உள்ள கூட ஒரு கொட்டை இருக்குமே. ஏன் நீங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? அட கேட்டா பாச்சுமா, பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி கிளவி சாக்கில் ஓட்டு வித்துருக்குமே. அதேதான், அந்த பழமே தான். கொட்டை இருக்கும்ல? நவா பழம் இருக்கு, இழந்த பழம் இருக்கு. உங்களுக்கு எந்த பழம் வேணும்? சரி, ரெண்டுலயுமே கொட்டை இருக்கும்ல? ரெண்டுலயுமே கொட்டை இருக்கும். கொட்டை இல்லாத பழம் இருக்கா உலகத்துல? கொட்டை இல்லாத பழம் இருக்கே. எங்க இருக்கு? எங்க இருக்கு? வாழைப்பழம் இருக்கு. அதுல விதை இருக்கு, பாத்திருக்கியா? விதை தான் இருக்கு, கொட்டை இருக்கா? அது கரெக்ட். விதை வந்து கொட்டை ஆகாது, கொட்டை வந்து விதை ஆகாது. ஆமாங்க. விதையும் கொட்டையும் சேர்ந்தா விதை கொட்டை ஆகலாம். உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இப்ப வாழைப்பழத்துல கொட்டை இல்லை நீ சொல்ற. இல்ல இல்ல ஆனா நான் இருக்குங்கிறேன். ஏய், எந்த வாழைப்பழத்திலயா கொட்டை இருந்துச்சு? ஆதாரம் இல்லாத வார்த்தையை அறிகிறேன் பேச மாட்டான்னு அகில இந்தியாவுக்கே தெரியும். 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு.
எங்கேயா 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்குது? இருக்கு, நான் நிரூபிப்பேன். எங்க இருக்கு? நான் பார்த்தது இல்லையே. துர்ராஜிட்ட கேளு. அப்பா என்னமோ 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்காங்க. போதுமா? ஏன்டாடி எனக்கு சொல்லியே கொடுக்கல? எடுத்து காட்டுப்பா உன் மகட்ட. ஏய் இந்த பழம் இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்லி வளர்க்கல? இந்த ஆளுல என்ன சொல்றாரு பாருங்களேன், உங்க வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றாரு. வளர்ப்பெல்லாம் நல்லா தான் வளர்த்திருக்கேன், இதுக்கு மேல வளர்த்தானா முழங்காலுக்கு கீழே வந்துடும். என்ன 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்குங்கிறத நான் நிரூபிப்பேன். நீங்க எல்லாம் வேற ஏதோ அசிங்கமா நினைச்சிருக்கிறீங்க, அது வரல, உண்மையாவே இருக்கு. நேரா காரைக்குடி வர்ற என் கூட வாங்க போலாம். இரு வர, அவசரப்படாத. ஹலோ, கொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி. ஹலோ ஹலோ, என்னது? ஏங்க கோயிலுக்கு பின்னாடி கொண்டு போய் காமிக்கிறதுக்கு இங்கே காமிக்க வேண்டியது. அது இல்லடா, கொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி தமிழ் மருந்து கடை இருக்கு, அங்க போய் கல்வாழை கொடுங்கன்னு கேளு. என்னது? என்ன வாழை? கல்வாழை. அது மருந்துக்கு பயன்படும் வாழைப்பழம் தான். அதை உரிச்சு அப்படி பிச்சின்னா சீத்தாப்பழத்தில் இருக்க கொட்டை மாதிரி உள்ள 2 கொட்டை இருக்கும். அப்படியா? நான் எதையுமே ஆதாரம் இல்லாம பேசவே மாட்டேன். ஆனா நீங்க எங்கெங்க கொட்டை இருக்கு, எந்தெந்த பழம் என்னன்னு ஆராய்ச்சி ரெக்கார்டு இது உரம் பார்க்கணும். ஒரு விஷயத்தை அறிவியல் ஆராய்ச்சி பண்ற மாதிரி தெரிஞ்சு சொல்லணும். எது எதுல கொட்டை இருக்குதுங்கறத ஆராயறது அறிவியல். சரி, எவ்வளவு இழந்த பழம்? ஒரு உலக்கு எவ்வளவு? ஒரு உலக்கு. எவ்வளவு? தெளிவா கேளுங்க. ஒரு உலக்கு 500 ரூபாய். சரி சரி, உரை நீ கொண்டு வரே, நான் கொண்டு வரேன். என்ன உரை? உரை இல்லைன்னா நான் வர மாட்டேப்பா. தங்கமத்த பழமா இருந்தாலும் நானும் ஆத்தாடி. ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்னப்பா என்னவோ சொல்ல வந்தியா? என்ன நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு மைக்கிலே பேசிக்கிட்டு இருக்க துர்ராஜ், உனக்கு நல்ல மரியாதை இல்லை. நான் இருக்கே, சொல்லுங்க டாடி. சாரு, உரைங்கிறது கேரி பைன்னு அர்த்தம். அத ஏன் நீங்க கேரி பைட்டு சொல்லாம உரை? அது ஆங்கிலம், இது சுத்த தமிழ். முன்னாடியே நம்ம கையில பை கொண்டு போனோம், அதனால நான் கொண்டு வரட்டுமா நீ கொண்டு வரியான்னு கேக்குறாரு. அவ்வளவுதான். சரி, 500 ரூபாயா? உலக்கு 500 ரூபாயா? டாடி என்னவோ சொல்ல வர்றாரு. அவன் 1000 சொல்லுவா. இங்க வா, உலக்கு 500 ரூபாய்ன்றியே. ஆமாங்க. உலக்கு 500 ரூபாய்க்கு வித்துவிட்டு பழத்தை எதுல அளந்து போடுவேன்? வாயில ஓட்டு மூஞ்சில துப்போம். இல்ல, போடுற பழம் தாங்க 500 ரூபாய். நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு உலக்கு எவ்வளவுன்னு கேட்டீங்க. நீதான் உலக்கு 500 ரூபாய். பழம் உலக்கு 500 ரூபாய்க்கு கொடுத்தா 100 ரூபாய்க்கு இன்னொரு உலக்கு வாங்கிட்டு போறேன். மீதி 400 ரூபாய் மிச்சம்ல. அப்ப உலக்கு இப்படி வந்ததே பார்த்துட்டே இருப்பீங்களோ? கோலமாவு கோகிலா. கோலமாவு கோயில். என் பேர் கோலமாவு கோயிலான்னு சொன்னேனா? அதை நான் வச்சிருக்கேன் உனக்கு பேரு. கோக்கி, சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, அப்பா அம்மா வர சொல்றேன். வேணாம் வேணாம், நான் முதல்ல உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். என்ன பேசுறீங்க? உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? சாரி, மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். கொஞ்சம் டன் ஸ்லிப் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு தடவை கூட ஆகலைங்க. எனக்கு மட்டும் 30 வட்டம் ஆயிருக்கு. யாருங்கண்டா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. என்ன சொன்னீங்க? அதுக்கு தான் கல்யாணம். நான் உன்னை செய்யலாம்னு நினைக்கிறேன். என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? செய்வேனே. வர கடைப்பாரு எல்லாம் வச்சுட்டு போங்க. கல்யாணம் செய்யலாம்னு நினைக்கிறேன். உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? எங்க அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா தான் எனக்கு பிடிக்கும். உங்க ஒப்பம் கூடியா படுத்துருக்க போறேன். ஹலோ, எங்க அப்பா தானே என்னை பெத்தாரு. என்னை விட்டுட்டு இருக்காதுங்க. அப்ப நீயே வச்சுக்கப்போ. அப்படி சொல்லக்கூடாது. பேச்சுக்கு வந்த பிள்ளை வீட்டில் வச்சிருந்தா நாளைக்கு ஒரு மாதிரியா பேசுவார்ல. அப்பா அதுக்கு எனக்கு கட்டி கொடு. கட்டி கொடுக்குறேன், மாட்டேன்னு சொல்றேன். தாராளமா கட்டிங்க. இப்படி மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் என்ன, எந்த கடலுக்கும் இல்ல. தைரியமா கட்டிக்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல அப்பா பக்கத்துல இருப்பேன். பா பா, எந்த ரூம்ல பக்கத்துல இருப்பீங்க? என்னை விட்டுட்டு இருக்க மாட்டான்னு தெரியும். அவளே காரி துப்பிட்டா. அப்போ எல்லாம் ஒரு அப்பனா தாரு மகளும் மருமகனும் சந்தோஷமா இருக்கல, ஓட ஓடி படுக்கிற முடியாம பாரு. உன் பிள்ளை இருக்கும் போதே ஏதோ பண்ணியிருக்கேன், அதுதான் துப்புது. இல்லப்பா, எங்க அப்பாவுக்கு எனக்கு விடிய வரைக்கும் துணைக்கிட்டு தான் இருப்பாரு. வாசல்ல நிக்க சொல்லு, உள்ள வரக்கூடாது. உள்ளயும் துணைக்கிருப்பாரு. தண்ணி வேணும் கேட்டாங்க. அவர் அப்பனா எப்படி போய் இருக்கிறது? இல்ல, அவர் அப்பனா இல்லம்மா. நீங்க கோவக்காரரு திடீர்னு கோவப்பட்டு அடிச்சீங்கன்னா பிள்ளையா? கோவப்பட்டுலாம் அடிக்க மாட்டேன். முன்ன பின்ன தெரியாத உங்களோட விடிய வரைக்கும் எப்படி இருக்கிறது? எங்க அப்பாவும் துணைக்கு வருவாரு. உனக்கு என்ன முன்னையும் பண்ணி அங்க காட்டிடுவேன்ல. அப்ப வானா எங்க அப்பா நீ எனக்கு முன்ன பின்ன காட்டணும். நான் எப்ப முன்ன காட்ட சொல்றேன் காட்டிட்டாலும் புரியுதா? அவன் அப்படிதான் சொல்லுவேன். அதெல்லாம் அடி கொளுத்தி எறிஞ்சு விடுவேன். அதை ஏன் அவனே திரும்பி திரும்பி பார்க்குறேன்?
நான் சொல்றேன். அவன் ஏதாவது ஆகா வழியா சொல்லி கொடுப்பேன் பேசாம. நான் உன்னை எப்படி நினைச்சுக்கிறேன் தெரியுமா? சொல்லட்டா? குங்கும பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. குங்கும பூவே கொஞ்சம் புறாவே குங்கும பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. பொக்கிரி ராஜா போதுமே தாஜா பொக்கிரி ராஜா போதுமே தாஜா பொம்பளை கிட்டே ஜம்பம் வந்து வம்புகள் பண்ணாதே. சந்தனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே. சந்தனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே. நீ மந்திரத்தாலே மாங்காயத்தானே பறிக்க எண்ணாதே. மந்திரத்தாலே மாங்காயத்தானே பறிக்க எண்ணாதே. சித்திரப்பட்டு சேரையை கண்டு உனக்கு தெரியுமா? சித்திரப்பட்டு சேரையை கண்டு உனக்கு தெரியுமா? நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா? நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா? குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே குங்கும பூவே கொஞ்சம் புறாவே அங்கே உன்னை கண்டதும் என்பது பொங்குது தன்னாலே. ஜம்பரு பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே. ஜம்பரு பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே. என் மனங்கத்து ஏக்கமும் பட்டு என்னம வண்ணதடி. என் மனங்கத்து ஏக்கமும் பட்டு என்னம வண்ணதடி. குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே. சம்பரப்பட்டும் தாவணி கட்டும் சம்மதப்பட்டுக்கணும். தாளமுந்தட்டி மேளமுந்தட்டி தாலியை கட்டிக்கணும். தாளமுந்தட்டி மேளமுந்தட்டி தாலியை கட்டிக்கணும். குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே குங்கும பூவே கொஞ்சம் புறாவே குங்கும பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டது என்பதும் பொங்குது தன்னாரே.